ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே தற்போது கிரகங்கள் மே மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மனதில் உள்ள மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் விலகப்படும். நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் அந்த தொடக்கத்தில் பாதி வரையும் போயிட்டு மீதியை முடிக்க முடியும். ஏதாவது ஒரு தடை வருதுல, அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மே மாதத்தில் கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அந்தஸ்து, ஒரு பதவி உயர்வு என்பது இப்போ காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு. மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அங்கீகாரம் இல்லைங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த மே மாதம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செஞ்சால் கரெக்டாகும்னு இப்போ உங்களோட பொறுப்பை ஒப்படைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் உங்களுடைய கம்பெனியில் அதிக நேரம் டைம் ஒதுக்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கிறாள். அந்தளவுக்கு இருந்தும் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் தட்டி பறித்த மாதிரி உங்கள்கிட்ட எடுத்துட்டாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டிப்ரெஷன். அதேபோல் இந்த 2025 மே மாதத்துலேருந்து மன அழுத்தம் இல்லை என்று சிம்ம ராசிக்காரங்க யாராவது சொல்கிறீங்கன்னா அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதான் உண்மை. ஸோ மன அழுத்தம் உண்மையிலே இல்லைங்க, ஃப்ரீ மைண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி திசையோ அல்லது நல்ல ஒரு 1-5-9க்குரிய திசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் மன அழுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்ப்போம், கமெண்ட்ஸில் தெரிஞ்சிருக்குல்ல நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டான கேட்சிங் வந்துடும். அதேபோல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம், ஓகேவா, உங்களுடைய லைஃப்பில் உங்கள் கூட இருக்க கூட்டாளிகளுடைய சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கு பிரச்சனைனாலும், என்ன ஒரு பிரச்சனைனாலும், குடும்பத்துலேயும் சரி உறவுகளையும் சரி என்ன பிரச்சனைனாலும் முதன்மையாக போய் நின்னவங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு நபர் கூட உதவி செய்ய, மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக யோசித்து அதுக்கு ஒரு சரியான முறையில் வழி நடத்தின உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்காங்க, நிறைய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. சந்தோஷம் எங்கே அப்படிங்கிற நிலைமையில தான் உங்களுடைய பயணங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குங்கிறது உண்மை இல்லையா? அதாவது சனி பகவான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாரு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. என்னையை பொறுத்தளவு உங்களை பக்குவப்படுத்தினாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு லாக். அதுவும் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக
திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லாக், உறவுகளால் மிகப்பெரிய லாக். கணவன் என்ற ஒரு அற்புதமான உறவு நினச்சி நீங்கள் போய் அதனால் நீங்கள் பட்ட கஷ்டம், அதாவது மீன் தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மீனை தரையில் தூக்கி போட துடிக்கும் பார்த்தீங்களா, அந்த துடிப்போட தன்மை அந்த மீனுக்கு உணரும், பார்க்குறவனுக்கு உணராது. அதே மாதிரி தான் உங்களுடைய துடிப்பு அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டும் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கூட கேட்காத உறவு கூட நீங்கள் இன்னும் பயணிச்சுக்கிருக்கீங்க தான் உண்மை. சில உறவுகள் இன்னும் உங்களை கேர் பண்ணலைங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதலில் சிக்கி தவிக்கிற ஒரு பூர நட்சத்திர நபர்கள்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையில் அதிகமாக டிப்ரெஷன் சந்திக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகி அப்பாடி பரவாயில்ல புரிய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சமாக கேர் பண்ணுறாங்க, செவி சாய்த்து கேட்குறாங்க. அப்படிங்கிற நிலைமை மே மாதம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக வரும் என்பது உண்மை. நீங்களே பொதுவாக பூர நட்சத்திரக்காரங்க உங்கள் மனசுக்கு ஓகே அப்படின்னு சொன்னப்பறம் தான் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க. இப்போ மனசே இல்லாத அளவுக்கு செயல்படுத்த வச்சிட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் எடுக்கிற விஷயங்கள்லாம் வெற்றி தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் த லைஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ராசியின் அதிபதி இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு டைரெக்டாக 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றி பெறுங்கிறது உண்மை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வெற்றி பெற முடியும். ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் பார்த்தேன், நான் முடிச்சிடறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வாக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க குடும்பத்தினுடைய விஷயங்களை தலையிட்டது போதும். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவது நிறுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்துறதே கிடையாது. மற்றவங்களுக்கு எவ்வளோ நேரம் அதிகமாக ஒதுக்குறீங்க, மற்றவங்க பிரச்சனைக்கு உட்காந்து யோசித்து அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கீங்க, போய் ஸ்டாண்டர்டாக நின்று போய் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ கவனம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த சகோதர சகோதரிகள் கூட ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வருதுன்னா, இல்லை புரியாமல் பேசுகிறாங்கன்னா அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறாத, உங்கள் மேலே அக்கறை காட்டாத உறவு என்றைக்குமே அதான் சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். ஸோ அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாமல் உங்களுடைய பொழப்பை பார்க்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மே மாதம் சிம்ம ராசிக்கு சிரமங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா, நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற
உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்களே, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.